நண்பர்களுக்கு வணக்கம். நான் தனோவியன். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வவுனியாவினுடைய பல்கலைக்கழகத்தில் நிற்கிறேன். வவுனியா பல்கலைக்கழகத்தில் என்ன விசேஷம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இன்றைக்கு முயற்சியாளர் தினம் என்றபடியால் முயற்சியாளர் தினத்தை செலிப்ரேட் பண்ணும் விதமாக இன்றைக்கு வணிகம் பேசும் விழா என்ற ஒரு நிகழ்வு நடக்குது. வணிகம் பேசும் விழா பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இல்லை நல்லா இருக்குது. உண்மையில் அந்த பேர் கேட்டவுடனே நான் இந்த நிகழ்வுக்கு ஒருக்கா போய் பார்க்க வேணும்னு சொல்லி யோசிச்சு நான் இந்த வணிகம் பேசும் விழாவில் நிறைய முயற்சியாளர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை செஞ்சு கொண்டு இங்கே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. என்ன மாதிரியான உற்பத்தி பொருட்களை இங்கே காட்சிப்படுத்துகிறாங்கன்றதை நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இதில் ஒரு குறிப்பு, இலங்கையில் இருக்கிற அநேகமான மாவட்டங்களில் இருந்து இன்றைக்கு இங்கே முயற்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நாங்கள் உள்ளே போய் பார்ப்போமா? வணிகம் பேசும் நிகழ்வுக்கு நான் மட்டும் வரையில் என்னோட நண்பர் வசந்த சீலனும் வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி கூப்பிட்டு எங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. உங்களை நம்பி வந்திருக்கிறேன். அப்படியா? அதான் என்னண்டா, இந்த வீடியோ பார்க்குறாக்களும் சரி நீங்களும் சரி என்ன நம்பி வந்திருக்கிறீங்க. எனக்கும் தெரியாது உள்ளுக்குள்ளே என்ன இருக்க போகுதுண்டு. உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு சுவாரஸ்யமாக இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். கடைசி அப்புறம் வீடியோக்குள்ள கமெண்ட் போடுங்கண்ணே. சரி வாங்க, நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். வேர்ல்டு என்டர்பிரனியர்ஸ் டேஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் 2025 அதில் அப்படி தான் எழுதியிருக்கு. அதில் வியாபாரம் போகுது இல்லையே, வேற இது வரைக்கும் வியாபாரம் போனதே இல்லை. எங்களோட நிறுவனம்டா இப்போ எந்த பேர் வி கார்த்திகேஸ்வரி. எங்களோட இது 2010 தொடங்கினது ஸ்ரீலக்ஷ்மி ஸ்வீட். நான் முதல் பெருசாக வர இல்லை, இப்போ தான் கிளிசல்ஸ் நிறுவனத்தால் தான் என்னை எடுத்திருக்காங்க. எடுத்து 5 லட்சம் காசு தந்து இதெல்லாம் கட்டிட்டேன், பொம்பனியெல்லாம் கட்டிட்டேன். கட்டி அதில் 8 பேர் வச்சு வேலை செய்கிறேன். இப்போ தான் முதல் இந்த பிஸ்னஸ் முதல் கொழும்புக்கு போனேன். கொழும்புல ஒன்றுக்கு 1 லட்சத்துக்கு சாமான் கொண்டு போய் 75,000 வியாபாரம் பண்ணேன். 2வது இந்த ட்ரைனிங் காலேஜ் வந்திருக்குறேன். பார்ப்போம். மன்னார் இன்றைக்கு மாத கடைசியில் திங்கக்கிழமை டிஎஸ்எஃப்பில் சந்தை. அப்போ நான் அதில் ஒரு 30,000 சாமான் கொண்டு போவேன். எல்லாம் விற்று முடிய வெறும் பேக்காக தான் போவேன். அது இன்றைக்கு சந்தை என்னை அங்கே கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அங்கே போவேன், இங்கே கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி இங்கே வந்துட்டு நான் அங்கே வியாபாரத்துக்கு சாமான் கொடுத்துட்டேன். ஒரு அளவு விட்டுட்டேன் நான் சாமான் வியாபாரம். எனக்கு இங்கே ஒன்றும் வியாபாரம் போல் அங்கே எனக்கு 20,000 வியாபாரம் போயிடுச்சு. கோல் வந்து கொண்டே இருக்கு, வியாபாரம் போயிட்டேன். திருப்பி இதை ரிட்டர்ன் பண்ணி மன்னார் பஸ் தான் அனுப்ப வேண்டிய நிலைமை இருக்கு. அப்படியா? சரி, இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது, பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஓகேங்களா, தேங்க்யூ. அதாவது நான் தானே நீங்கள் பிஸ்னஸ் எங்கே பிஸ்னஸ் போகுது இல்லையா? என்ன வேண்டி இருக்கிறீங்க? வெள்ளூர் உண்டு. சரிங்களா? எப்படி இருக்கு? இருக்கண்ணா எவ்வளோ எவ்வளோ? 120 அமௌண்ட். 3 ரூபா 120 ரூபா. இந்த வயிறு நிரம்பிடும் போல இருக்கு. எல்லா இடமும் பார்த்து ஏதாவது வேண்டி சாப்பிடுச்சு. ஒரு கடையிலையும் சாப்பிடுவோம், சாப்பிட தேவையில்லை. சரி, பாவக்காய் பகோடா. பாவக்காயில் பகோடா நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன். சுண்டன் கத்தரிக்காய் வத்தல். இதை நல்லா பொரித்து சாப்பிட்டா நல்லா இருக்குமென்று சொல்கிறான் அம்மா. அதில் முதலாவது நாங்கள் இந்த முடக்கத்தான் ரசப்பொடி, அது எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளது. என்னென்னு சொன்னால் அந்த கைகால் மூட்டு நேரி நோவுகள் வெளியில் எல்லாவற்றுக்கும் சிறந்த ஒரு மூலிகையாக நாங்கள் மூலிகைகள் எடுத்து, இந்த இயற்கையில் கிடைக்கிற மூலிகைகள் எடுத்து நாங்கள் செய்திருக்கிறோம். இதை குடிக்கிறவர்களுக்கு நிறைய பலன் உண்டு. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தங்களுக்கு பூரண சுகங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி.
அதே போல தான் நாங்கள் எல்லா வித வடகங்களும் செய்திருக்கிறோம். கொவ்வங்கா வடகம், தாமரைக்கிழங்கு வடகம். கோபங்கால வடகம் செஞ்சிருக்கு. ஓ, இங்கே இருக்குது பாருங்க. இது கோபங்கா வடகம். ஓ, கொவ்வங்கா வடகம், முள்ளங்கி வடகம், இது முள்ளங்கி வடகம். மற்ற நாவல் வித கோப்பி, விதையில நாவல் விதையில கோப்பி செஞ்சிருக்கிறீங்க. சுகர்காரருக்கு ரத்தத்தில் உள்ள சீனின் அளவு குறையும். இதெல்லாம் நீங்க செஞ்சதா? ஆமாம். நாவல் விதையில கோப்பி செய்யணும்ன்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை, ஏற்கனவே இருந்தது. அதை விட எங்களுடைய அம்மாவுக்கு நான் அது கொஞ்சம் தான் செய்து கொடுத்தேன். நான் அம்மாவுக்கு இப்போ சுகருன்ற இது லெவல் குறைஞ்சி கொண்டு வருது. அம்மாவுக்கு முதல் 200 300 இருந்தது, இப்போ 120 140 வந்துட்டுது. அப்போ அதில் எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சபடியாக நான் மெட்டாக்களுக்கும் அம்மாவுக்கு கிடைச்ச சுகம் மெட்டாக்களுக்கு கிடைக்கணும்னு செய்து விற்பனை செய்கிறேன். நாவல் வீத கோப்பியை உங்கள்கிட்ட மட்டும் தான் எடுக்கலாமா? எல்லார்டையும் எடுக்கலாம். அந்த கம்பெனியிலே இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் கடைகளுக்கு போய் பார்த்து நாங்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய உற்பத்தி பொருட்களை வச்சுருக்குறாங்க. அதில் உண்மையில் வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு 2. ஒன்று நாவல் வித கோப்பி நாவல் வித கோப்பி, மற்றது சுண்டங்கா வத்தல். இல்லை, நான் இதெல்லாம் பார்த்ததில்லை, உண்மையில பார்த்ததில்லை இதெல்லாம். ஆனால் வேண்டதுக்கு நிறைய இருக்குது. நாங்கள் கடைசியாக எல்லாத்தையும் ஒரு பார்த்துட்டு ஒன்றை பார்த்து என்ன எங்களுக்கு தேவையோ அதை வேண்டி எடுப்போம். நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்கள். இந்த சுத்த தமிழில் இருக்கிற பெயர்கள் இருக்கிற உணவுகள் வந்து பெருசாக இப்போத்த ஆட்கள் 2K கிட்ஸ் விரும்ப மாட்டாங்க. அது பெரிய விஷயமும் தெரியாது அவங்களுக்கு, அதில் நன்மைகள் தெரியாது. ஏதாவது இங்கிலீஷ் பேரில் இருந்தால் பீஸா பர்கர் இருந்தால் தான் வாங்குவாங்க. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ பயனுன்னு சொல்லி கூகுளில் அடித்து பார்த்தாலே தெரியும். பார்ப்போம். ஆனால் இப்போ இன்னொரு விஷயம், இந்த கண்காட்சிக்கு வந்து நிறைய பள்ளி மாணவர்கள் வந்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். வவுனியா பல்கலைக்கழகத்தால் அந்த ஒழுங்கு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நிறைய பள்ளி மாணவர்களுக்கு இது தொடர்பான விடயங்கள் தெரிய வருமானு நினைக்கிறேன். நானே லீவ் போட்டு தான் வந்திருக்கேன், நான் போய் சொல்லுவேன். சொன்னால் இவ்வளவு முயற்சியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்களுடைய முயற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்குரிய ரிஸ்க்கோ அல்லது அவர்களுக்கான இயலுமையோ இருக்காது. சாதாரணமான ஒரு சிறு கை தொழில் மாதிரி தான் இதை செய்து கொண்டு வரார்கள். ஆகவே இவற்றை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே இந்த தொழில் முயற்சியாளராக இருக்கிற இவர்களுடைய உற்பத்தி பொருட்களை நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி அந்த வெளிநாட்டு வருமானத்தை இவர்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்க வேணும். இங்கே தொழில் திறமையானவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய உற்பத்தி மிக நேர்த்தியாக இருக்கிறது. அவற்றை சந்தைப்படுத்தி அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு இந்த பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றதான் எங்களுடைய கோரிக்கை. உள்ளூரில் சந்தை வாய்ப்பு இருக்குது, இல்லை என்று சொல்லல. அது என்னென்னு சொன்னால், இப்போ இதில் எல்லாம் மூலிகையில் செய்யப்படுறது. மூலிகை வந்து தேடி எடுத்து செய்யக்கூடிய ஒரு வசதி சாதாரணமான மக்களுக்கு கிடையாது. இப்போ இப்படியான தொழில் முனைவோருக்கு அது ஒரு இயலுமையாக இருக்கும். ஆகவே அவர்கள் செய்த இந்த உற்பத்தியை உள்ளூர் மக்கள் வாங்குகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தை இந்த பெறுமதி, இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யூஎஸ்ஏக்கோ அல்லது கனடாவுக்கோ போகுமா இருந்தால் இதன் சந்தை பெறுமதி வேறு. தாமரைக்கிழங்கு வந்து தம்பி வருஷத்துல இந்த தண்ணி மாற்றின காலம் ஒரு விதத்தில் நாங்கள் பெறுறோம். இதை நான் வந்து இந்த ரத்த அழுத்தம் கிழங்கு அடிக்கிழங்கு தாமரை கண்டின்ற அடி சேத்துக்குள்ள வர அந்த கிழங்கு தண்ணி மாற்றின காலத்தில் எடுக்கலாம். இப்போ இந்த மாதம் தான் அந்த கிழங்கு வரும். அடுத்த மாதத்தில் மழை வந்து வெந்து எடுக்கல. அப்போ வருஷத்தில் ஒரு மாதம் 1.5 மாதத்துல இந்த கிழங்கு வரும். இதை நாங்கள் எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கொள்வோம். இது நான் வத்தலும் போட்டு கொடுக்குறேன், கிழங்கும் செய்கிறேன். இது மூளை வருத்தத்துக்கு ரொம்ப நல்ல சாமான். எவ்வளவு பிரண்ட வடகம்? 450 ரூபா விற்பேன். நான் இந்த இங்கே 400 ரூபாவுக்கு கொடுக்குறேன். அதாவது 100 கிராம் 450 ரூபா பிரண்ட வடகம். அப்போ ஒவ்வொரு வருத்தங்களுக்கு ஏற்ற சும்மா சாப்பிட்றதா? இல்லை எண்ணெயில் பொரிச்சு பப்படம் பொரிச்சு சாப்பிட்ற மாதிரி பொரிச்சு சாப்பிட்றது. நாங்கள் வந்து VTN நேச்சுரல் ப்ராடக்ட் நேமில் வந்து உள்ள ட்ரை ஃபுட் அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் அண்ட் கோசரி ஐட்டம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நானும் இந்த யூனிவர்சிட்டி கிராஜுவேட் தான். எங்களோட யூனிவர்சிட்டிலேயே ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்ற பெருமையோடு வந்து நாங்கள் இப்போ எங்களோட வந்து 75 மார்க்கெட் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங்கில் போகுது.
நாங்கள் ஆயில் ப்ரொடக்ஷனில் வந்து செசமி ஆயிலும் கோகனட் ஆயிலும் ஆல்ரெடி செய்து வரோம். அடுத்த கட்டமாக வந்து இலங்கையில் ப்ரொடக்ஷன் செய்யாத சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ப்ரொடக்ஷன் செய்யணுமென்றதுக்காக அதுக்கான 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று நாங்கள் செய்து கொண்டு வரோம். வணக்கம். நான் வவுனியாவில் இருக்கிறேன். நாங்கள் ஒரு கிரைண்டிங் மில் ஒன்று ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து அடுத்த கட்டமாக ஆரோக்கியம் ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு 8 ப்ராடக்ட் நான் செய்துக்கிட்டு வரேன். முதலாவது இந்த ஹெர்பல் கோப்பி ஒன்று செய்கிறேன் நான். இதில் வந்து மூலிகைகள் தான். இது வந்து சளி, வீசிங், தும்மல் எல்லாத்துக்குமே நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும். அடுத்து இது உளுத்தங்களிமா. இது வந்து நல்லெண்ணெய் விட்டு களி கிண்டி சாப்பிட்றது, தேங்காய் பால் எல்லாம் விட்டு நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 9 தானியம் கொண்ட சத்துமா செய்கிறோம். நாங்கள் 9 தானியங்கள் இருக்குது. ஆரோக்கிய போசாண்டு தான் செய்கிறோம். நாங்கள் ஆரோக்கிய போசாண்டு எங்களோட ப்ராடக்ட் பேர் வந்து ஆரோக்கியம் ப்ராடக்ட். நாங்கள் வவுனியா தோணிக்கல்ல ஆரோக்கியம் பிவிடி லிமிடெட், எங்களோட கம்பெனியோட பேர் வந்து ஆரோக்கியம் பிவிடி லிமிடெட். இதில் வந்து 9 தானியம் போட்ட சத்து. சமபோசா மாதிரியே தான் தேங்காய் போட்டு குழச்சி சாப்பிடுறோம். இல்லை 9 தானியம் போட்டிருக்கிறோம். நீங்கள் 9 மாத பிள்ளையிலேருந்து நீங்கள் இப்போ வளர்ற எல்லாருமே சாப்பிடலாம். கட்டாயமாக சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சாப்பிடலாம். விரும்பி சாப்பிடலாம். இல்லை, இங்கே உற்பத்தி செய்யலாம். இதில் வந்து மேசைக்கு மேலே நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய மேசைக்கு மேலே வச்சு செய்யக்கூடிய சின்ன சின்ன மெஷினரிஸ் இருக்குது. அந்த மெஷினரி மூலமாக நாங்கள் எங்களோட சின்ன ஒரு கைத்தொழிலை நாங்கள் முயற்சி செய்யலாம். அது மாதிரி தான் நாங்கள் இது செய்கிறோம். இதில் நான் இந்த இப்போ தற்சமயம் நான் இதில் சேர்த்துருக்கிறது வந்து கோதுமை நூடுல்ஸ். ஆனால் இனி போக போக அதை அரிசி நூடுல்ஸாக மாற்றுவேன். நூடுல்ஸ் செய்யலாம். அரிசிமா நூடுல்ஸ் தான் நாங்கள் அது மாற்றுவேன். ஏன்னா எனக்கு இந்த கோதுமை நூடுல்ஸ் வந்து அவ்வளவு விருப்பம் இல்லை. அதில் அவ்வளவு பெருசாக எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக நான் இதை, அதாவது வெளிவிடுறதுக்காக நான் இதை செய்திருக்கிறேன். ஆனால் போக போக நான் கட்டாயம் இந்த அரிசி மாவுலேயே நான் செய்து முழுக்க மூலிகையிலேயே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு. எங்களோட நிறுவனம் யாழ்ப்பாணம் கொல்புரம் வடக்குமர பிரதேசத்தில் அமைந்திருக்கின்றது. நாங்கள் மூலிகை சார்ந்த சாரா உலர்உணவு உற்பத்தி பொருட்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். எங்களோட மூலிகை சார்ந்த உற்பத்தி பொருட்களில் வடகம் தான் எங்களோட பிரதான உற்பத்தி பொருளாக இருக்கின்றது. இன்றைக்கு எல்லாருக்கும் மூலிகை சாப்பிட்றாங்க, குறைவு கெமிக்கல் சாப்பிட்றதும் கூட. அப்போ அந்த மூலிகை சார்ந்த இதில் சேர்க்கறதுக்காக நாங்கள் மூலிகை சார்ந்த வேப்பம்பூ வடகம், வாழைப்பூ வடகம், வெங்காய வடகம், கார வடகம், வாழைப்பூ வடகம் என பலதரப்பட்ட வட வகைகளை செய்திருக்கிறோம். இதுதான் அந்த எங்களுடைய வடகம். இது வந்து இயந்திரங்கள் மூலம் தயாரிக்கப்பட்டு வெயிலில் காய வைக்காமல் இயந்திரங்களில் காய வைக்கப்பட்டு அதின் நியூட்ரிஷன் அழியும். வெயிலில் வச்சால் அந்த அல்ட்ரா கதிர் வந்து அதில் இதில் நியூட்ரிஷன்களை அழிச்சிடும். அதுக்காக நாங்கள் இயந்திரங்கள் மூலம் காய வச்சு இதை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். எங்களோட நிறுவனத்தில் பேர் வந்து ஷஃபா குயின் ப்ராடக்ட். நான் தான் ஓனர், ஃபஸ்லியா நஜீம். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் நிலாவலி. என் உற்பத்தி வந்து சிக்கன் பிக்கிள், மஷ்ரூம் பிக்கிள், ஃபிஷ் பிக்கிள், மாசி சம்பல், மற்றது வந்து தேசிக்காய் ஊறுகாய், லாவா கேக், மற்றது சத்துமா அதெல்லாம் செய்கிறது தான். இப்போதைக்கு இதுதான் குழந்தைக்கு. வணக்கம், நான் அனோஷா பூனேர்லேருந்து வந்திருக்கிறேன். என்னோட வந்து குறிப்பாக வந்து ஆவாரம்பூ மூலிகை தேநீர் இருக்குது. இது வந்து கூடுதலாக சுகர்காரர் பாவிக்கலாம். பொதுவாக நாங்கள் தேயிலை குடிக்கிறதுக்கு பதிலாக இதை காலையில் ஆரோக்கியமாக குடிக்கலாம். ஆரோக்கியத்தை விரும்புகிறாக்கள் இதையும் விரும்பி வாங்குவீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து செம்பருத்தம்பூவில் நிறைய நன்மைகள் இருக்குது. இது வந்து நான் தான் உற்பத்தி செய்கிறேன். மிஷினரிஸ் கொஞ்சம் பெரிய அளவில் குறிப்பிட்ட அளவு இருக்குது. இதை வச்சுக்கொண்டு நான் அடுத்த கடத்துக்கு போகணும். என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு இங்கே இந்த கண்காட்சிக்கு வரக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எப்படியும் இங்கே சனங்கள் வராது, நிறைய பேர் ஆட்கள் வந்திருக்கிறாங்க, இங்கே வந்து விற்பனை ஒன்று நடக்க போகிறதில்ல என்ற ஒரு நினைப்போடு தான் வந்து நாங்கள். ஆனால் இங்கே வந்து பார்க்குற நேரத்தில் விற்பனையாளர்கள்ட்ட வந்து நாங்கள் விற்பனை எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்கக்கூட. ஆனால் உண்மையில் அவங்களோட நோக்கம் வந்து விற்பனையாக இருக்கே இல்லைண்ணா. அதான் இங்கே வந்து நாங்கள் அவதானிச்சோம். உண்மையில் அவங்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னா, தங்களோட உற்பத்தி பொருட்களை அறிமுகப்படுத்துகிறதா தான் இருக்குது. விற்பனை இல்லாட்டியும் பரவாயில்ல, அதாவது இன்றைக்கு விற்பனை இல்லாட்டியும் பரவாயில்ல, எங்களோட உற்பத்தி பொருட்களை வந்து நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துறதும் ஒரு சரியான ஒரு சந்தை வாய்ப்பை பிடிக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு 1-2 பொருட்களை விற்காமல் ஒரு பெரிய அளவில் ஒரு சந்தை வாய்ப்பை பிடிக்கிற நோக்கத்தில் வந்து அதை தங்களோட உற்பத்தி பொருட்களை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறாங்கன்றதை நிறைய பேர் சொன்னாங்க. அது என்ன மொத்த வியாபாரிகள் வந்து பார்ப்பாங்க. என்னவும் நடக்கலாம். இங்கேருந்து கொண்டு இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள் நாளைக்கு ஒரு பெரிய ஏதாவது ஒரு ஒன்டர்பிரனியராக மாறுவாங்க.
இதனூடாக ஒரு அறிமுகம் கொண்டு வரும். அதே நேரத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், அதே நேரம் வெளிநாட்டுக்கு இங்கேருந்து உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் வந்து வெடி எடுத்து போடும்போது அதுவும் நிறைய பேரை சென்றடையும். சில அந்த வழியிலையும் அவங்களுக்கு விளம்பரம் கிடைக்கலாம். அதில் நாங்களும் உண்டு. வணக்கம், என் பேர் வந்து மிஸ்ஸஸ் கோகிலா தேவி ரஞ்சித் குமார். நான் வந்து நாகா பசுமை பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தோட ஸ்தாபகராக இருக்கேன். நாங்கள் மட்டக்களப்புலேருந்து வந்திருக்கோம். இங்கே நாங்கள் வவுனியா யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனில் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக இந்த எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் கலந்து கொண்டு இருக்கோம். எங்கள் ப்ராடக்டை வந்து இங்கே நாங்கள் தெரியப்படுத்துறதுக்கும் விற்பனை செய்கிறதுக்குமான ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதில் நாங்கள் வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து தயாரித்து வரோம். அவ்வளவும் வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் கலர்ஸும் இல்லாமல் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. இதோடு சேர்த்து நாங்கள் வந்து மசாலா காஃபி குடிக்கிறதுக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். தென் எங்களுடைய வெஜிடபிள் கேக் இருக்குது. அண்ட் சப்பாத்தி அண்ட் கிரேவிஸ் வந்து நாங்கள் இங்கேயே டிரெக்டாக வந்து சுட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடும் செய்திருக்கோம். எங்ககிட்ட ஆட்டா குரைக்கன்மா 16 வகையான தானியங்கள் கலந்த சத்துமா இருக்குது. மசாலா டீ இருக்குது, மசாலா காஃபி இருக்குது, டயபெட்டிக் ஆக்களுக்கு வந்து நாவல் விதை காஃபி இருக்குது, சுக்குமல்லி காஃபி இருக்குது, பாரம்பரிய முறைப்படி உப்பில் ஊற வச்சு செஞ்ச 3 மாதம் வரைக்கும் ஊற வைக்கக்கூடிய தேசிக்கா ஊறுகாய் இருக்குது. இப்படி பலதரப்பட்ட பொருட்கள் இருக்குது. அதோட சாம்பார் தூள், கரம் மசாலா, ரசப்பொடி, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா போன்ற மசாலா பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த 2 நாளைக்கு, அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் இந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் இருப்போம். ஸோ தேவையானவர்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளவும், அதோட இங்கே வவுனியாவில் இருக்கக்கூடிய மக்கள், வவுனியாவில் இருக்கக்கூடிய கரக்காரவங்க எங்கள் பொருட்கள் எடுக்கணும் என்று சொன்னால் இங்கே நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸுக்கும் கொடுக்க தயாராக இருக்கோம். ஸோ தேவையானாக்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் வந்து தனிப்பட்ட முறையில் நானே போய் தெரிவு செஞ்சு ஒவ்வொன்றும் வாங்குகிறோம். இங்கே அதாவது பதுளை அண்ட் உக்குவேலை, மாத்தலை அந்த மாதிரி ஏரியாவில் இருக்க சிறு விவசாயிகள்கிட்ட தான் நாங்கள் போய் வாங்குகிறோம். அதால் எங்கள் பொருளில் வந்து அந்த எரோமா நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதோட வந்து எந்த விதமான கலப்படமும் இல்லைன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களும் நாங்கள் ஜிஎம்பி சர்டிஃபைட் கம்பெனி. அப்போ அதுக்குரிய முறையில் நாங்கள் எல்லா விஷயங்களையும் வழங்கி கொண்டு வரோம். அதே மாதிரி லீகல் விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம். நாங்கள் இப்போ அல்லிராணி வலயம் தையல் உற்பத்திகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோமா? என்னுடைய பேர் விஜயஸ்ரீ. என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஏகன் கிரியேட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், வேப்பங்குளம் வவுனியாவில் இருக்குது. இது வந்து வவுனியா யூனிவர்சிட்டியில் நாங்கள் ஸ்மால் மேனேஜ்மெண்ட் படித்து கொண்டிருக்கிறோம், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அதில் இன்றைக்கி என்டர்பிரினர்ஸ் டே நடக்குது. அதில் எங்களோட ஸ்டோரில் கொண்டு வந்தோம். இதில் வந்து நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இது வந்து எல்இடி பல்ப். சரி, இதில் என்ன சிறப்பு? இது இல்லையா? எல்இடி பல்ப் தானே? ஓ, இது ஹீலிங் கொஞ்சம். இது வந்து கூட அந்த ஹீட்டை உள்ளே எடுக்காது, கூலிங்காக இருக்கும். இது நீங்கள் செஞ்சதா? இது வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் கடையில் வாங்கி ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணி எடுத்து அசம்பிள் பண்ணியிருக்கிறேன் ஒரு திங்ஸ். ஆடை உற்பத்தி சார்ந்ததுக்கும் இந்த எல்இடி பல்ப் உற்பத்தி செய்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? இது வந்து தம்பி செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ எந்த கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். அப்போ அதில் அவற்றை உற்பத்தியில் போட்டு இவர் தான் என்னுடைய பெட்டிக்குலோ கோட்டை கல்லாறு இருந்து வந்திருக்கிறேன். எங்களோட பேர் சாய் காமன். நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 months தான் ஆகுது. நாங்கள் லேடிஸில் முழு உடுப்புகளுமே தைக்கிறது. எங்களோட கார்மெண்ட்டில் ஓர்டருக்கும் தைக்கிறது, நார்மல் ஓர்டர்ஸ்களும் எடுத்து தைக்கிறோம். நாங்கள் இங்கே வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்குது. இந்த லெஹங்கா செட்டு எங்களுக்கு இப்போ உடனே ஆர்டர் வந்தது. இது நாங்கள் அங்கே தைச்சி தான் கொண்டு வந்தது. ஏற்கனவே ஒரு ஆள் எடுத்துட்டா இது. இப்போ இன்னொரு ஆர்டர் இதுக்கு திருப்பி வந்திருக்குது. இப்போ நாங்கள் வெளியிடத்தில் குவாலிட்டி இல்லாத பொருட்களை தான் வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதை பற்றிய விவரம் தெரியாது. கடைக்கு போகிறோம், இதை வாங்குங்கன்னு சொல்கிறாங்க, வாங்குகிறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. என்னத்தால் செய்கிறோம், எந்த பொருள் எல்லாமும் காட்டி தான் அவங்களுக்கு ஒரு இது நாங்கள் தான் செஞ்சுருக்கோம், அதுக்கான பொருள் தான், இந்த தரம்லாம் சொல்லி செய்கிறதால எங்களுக்கு ஒரு அறிவு கிடைக்குதான், இதுதான் குவாலிட்டி. இது வெளியே போனாலும் நாங்கள் அதை கேட்டு வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதோட பெரும்பாலும் இப்படியான பொருட்கள் கிடைக்கிறது எல்லாம் டெக்னாலஜி கூடுறதால எல்லாரும் நவீனத்தர போடுறாங்க. இது கைவினை பொருட்களை பெரும்பாலும் விரும்புகிறதுக்கு சாத்தியம் இல்லை. அதை ஒரு திரும்ப ஒரு நினைவூட்டுற மாதிரி இந்த பொருட்கள்லாம் இருக்குது. மற்றபடி இந்த மூலிகை பொருட்கள் மூலம் எங்களை மருந்தெல்லாம் இப்போ மெடிசன் கூட கெமிக்கல்னு இப்போ சொல்கிறாங்க. அந்த மூலிகை ஐட்டங்கள் இப்படி இருக்குது. இதுன்றதுனால இங்கே வந்து எங்களை தெரிஞ்சுக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஓகே, கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வந்தவங்களுக்கும் நாங்கள் இதை பாருன்னு சொல்லி கொஞ்சம்
வழிகாட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இங்கே இருக்கிற உற்பத்தி பொருட்களை வந்து ஏன் மக்கள் பொதுவாக வெளியால் வேண்டுறதுக்கு விரும்புகிறாங்க இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ உற்பத்தி பொருட்கள் எடுத்தோன்னே விளம்பரத்தில் கூட முன் பேக்கெட்டை காட்டுறாங்க. எல்லாம் கலர் பேக்கெட்டாக இருந்தால் குழந்தைகள் அதை விரும்பிடுறாங்க. முன் பேக்கெட்டை இந்த பேக் எடுத்தால் கூட அந்த பேக்கில் இருக்க கலரை பார்த்து அம்மா எனக்கு இதை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது குவாலிட்டியாக இல்லாட்டி இந்த ஒரு தொஃபி ஐட்டமாக இருந்தால் கூட அப்படி தான் முன்னுக்கு பக்கத்து வடிவம் தான் வாங்கிடுறாங்க. ஆனால் அதுங்களுக்கு தரமானதா எது செய்கிறாங்கன்னு தெரியாது. அதால் இப்போ போக போக அதை பற்றி விரும்புகிறதோ சரி அது தெரிஞ்சுக்கிறதோ விரும்பல. கடைக்கு போகிறது அது வடிவாக இருக்கா அது நல்லா இருக்கா கேட்டானா வாங்கி அவ்வளோதான். இங்கே இருக்கிற இந்த உற்பத்தி பொருட்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்படியான அந்த அழகை பார்த்து பொருட்களை வேண்டுறாங்களுக்கு எல்லாரும் அழகை பார்த்து வாங்குறாங்க. அழகு தங்கால அழகு இப்போ இருக்கும் பிறகு போயிடும். ஆனால் தரமான பொருள் கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ நாங்கள் எப்பயும் இந்த அழகு அந்த இதை விட்டுட்டு தரமான பொருட்களை வாங்கி கடைசி வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா இப்போ தரம் இல்லாத வாங்கி தூக்கி போடுறதை விட தரமான ஒரு பொருள் இருந்தாலும் தரமாக இருக்கும். வவுனியா பல்கலைக்கழகத்தில் வர்த்தக கண்காட்சி ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே 120 வர்த்தகம் சார்ந்தவர்கள் மற்றும் உற்பத்தி சார்ந்தவர்கள் ஏற்றுமதி சார்ந்தவர்கள் எல்லோரும் தங்களுடைய விற்பனை பொருட்களை ஏற்றுமதி பொருட்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதிலே நாங்கள் பனை தொடர்பான ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த பத்திரிகைக்கு பேர் ஒளிரும் சூரியன், மாதம் ஒரு முறை வெளிவருகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே நாங்கள் பனை தொடர்பான நிறைய தகவல்களை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் பனை தொடர்பாக இதுவரையில் வெளிவந்த நூல்களை இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். இது தொடர்பாக என்ன ஒரு முக்கியமான விடயம், இங்கே பார்வையிடுபவர்களை இவை முழுவதையும் நாங்கள் பார்வையிட வைத்து அவர்களிடம் கேள்வி கேட்டு இது தொடர்பாக கேள்வி கேட்டு அவர்களுக்கு நாங்கள் பரிசுகள் வழங்குகிறோம். இதே போல் நிறைய உற்பத்திகள் இங்கே எங்களுடைய பனைசார் உற்பத்தி தொடர்பாக 7 காட்சிப்படுத்தல்கள் இதில் இருக்கின்றன. 110 காட்சிப்படுத்தல்களும் வெவ்வேறு விதமான உற்பத்திகள், ஏற்றுமதிகள், இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விடயங்கள், எங்களுடைய சுயசார் பொருளாதாரம், சுய உற்பத்தி தொடர்பாக நிறைய விடயங்களையே காட்சிப்படுத்துகிறார்கள். இது அனைத்து பாடசாலைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு நிறைய மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தகவல் மையமாக இது அமையும். சில இடங்களிலே விற்பனைக்கு வைத்திருக்கின்றார்கள். அவற்றை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு ஏற்படும். இல்லை, இது காட்சிப்படுத்தல். நாளைக்கு இந்த கண்காட்சி இருக்குது. நாளைக்கு நாங்கள் இதுவரையில் ஒளிரும் சூரியன் 3 இதழ்கள் வெளியிட்டிருக்கின்றோம். நாளைக்கு 4வது இதழ் பிற்பகல் 2:30 மணி அளவில் இங்கே வைத்து வெளியிடப்படும். ஆனால் இவை எதுவுமே விற்பனைக்கு இல்லை. இது அவர்களுக்கு எங்களுடைய தகவல்களை கொண்டு செல்வதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த கண்காட்சிகளை பார்த்தீங்கள் என்றால் இந்த பேனர்கள் எல்லாத்திலையும் சகல விதமான பனை தொடர்பான தகவல்களும் நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்றோம். இந்தியாவிலிருந்தெல்லாம் நாங்கள் புத்தகங்கள் எடுத்து இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இந்த என்னென்னால் பனை என்று சொன்னால் சாதாரணமாக பார்த்தா ஒரு மரமாக பார்ப்பார்கள். அதில் எவ்வளோ விஷயம் இருக்கின்றது என்பதனை இதை உதாரணமாக இதை பார்த்தீங்களானால் இது பனங்கட்டியில் உள்ள குளுக்கோஸ் இன்சுலின் விகிதாசாரம் ஆய்வு செய்து போட்டிருக்காரு. இதே போல் பனையில் நிறைய நாவல்கள் வந்திருக்கின்றன. இந்த இதில் நாங்கள் நாவல் போட்டிருக்கோம். இப்படி நிறைய விடயங்களை நாங்கள் உள்ளடக்கி இந்த கண்காட்சி. பொதுவாக பனை உற்பத்தி பொருட்கள் சார்பாக மக்கள் மத்தியில் ஒரு கண்டுகொள்ளாத தன்மை இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது பனை உற்பத்தி தொடர்பான இது மட்டும் இல்லை, எங்களோட மக்களுக்கு எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி இல்லை. எங்களில் ஒரு குறைபாடு இருக்குது. பனை உற்பத்தி சார்ந்தவர்களில் இன்றைக்கு மக்கள் புதுமையான விஷயங்களை தான் நிறைய விரும்புகிறார்கள். நாங்கள் இன்னும் பழமைக்குள்ளே இருந்து கொண்டு அந்த உற்பத்திகளை செய்வதை விட புதுமையான விடயங்களில் உற்பத்திகளை நவீனமயப்படுத்தி மேற்கொண்டால் அதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. உதாரணமாக பனங்காயில் இருந்து பனங்காய் பணியாரம் செய்யலாம். மற்றது என்ன அதில் இருந்து அந்த பனங்காய் பணியாரத்தில் இருந்து பிறகு பார்த்தீங்களேன்னு சொன்னால் நாங்கள் கார பணியாரம் செய்யலாம். இப்போ அதே மாதிரி பதநீரில் இருந்து பனங்கட்டி செய்யலாம், பனங்கற்கண்டு செய்யலாம். இவற்றை நவீனமயப்படுத்த வேண்டும். அதற்காக பழமையை விட்டு கொடுப்பது என்பது அல்ல, ஆனால் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். அதனாலே ஆர்வம் குறைவு. நாங்கள் திடீரென்று ஒரு கோலா குடிக்கலாம்னு சொன்னால் அது எங்களுக்கு எவ்வளோ ஆபத்தானது என்பதை பற்றி நாங்கள், ஆனால் இதிலே பனை உற்பத்தியிலே எந்த பக்க விளைவும் கிடையாது.
நாங்கள் இப்போ அண்மையில் வந்து இந்த 3வது இதழ் வெளியிட்ட பொழுது அங்கே ஒரு பனம் பாயாசம் என்று தந்தார்கள். அது வித்தியாசமாக இருந்தது. பனம் பாயாசம் அப்படி நாங்கள் வந்து வித்தியாசமான பொருட்களை அறிமுகம் செய்யும்போது மக்கள் வாங்குவார்கள். நாங்கள் விற்பனைக்கு என்பது வந்து ஒரு 4 வச்சுட்டு இதை விற்கிறதுக்கு வச்சுக்கணும்னா சனமதை அல்லன்ற மற்றது என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. விற்பனையில் மிக முக்கியமானது விளம்பரம். எங்கள்கிட்ட அது இல்லை. விளம்பரம் தாராளமாக இருந்தால் இப்போ நீங்கள் வந்து தினசரி தொலைக்காட்சியில் வந்து எதை பார்க்குறீங்களோ அதை மட்டும்தான் வாங்குவீங்க. அது உண்மையா பொய்யா நன்மையா தீமையான்னு யாருமே பார்க்குறதில்ல. அதன்படியால் விளம்பரம் மிக மிக முக்கியம். அந்த விளம்பரம் இல்லாமையும் எங்களுடைய அந்த இதை வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல் இருக்கிறது ஒரு காரணம். இன்னைக்கு இதில் இருக்கிற புத்தகங்களையும் பார்த்தீங்களேன்னா அதுலேருந்து ஒரு கேள்வி வைப்போம், பதில் சொன்னால் பரிசு தருவோம். உங்களுக்கு என்ன பரிசுன்றது கேள்விக்கு மறுமொழி சொன்ன பிறகு தான் சொல்லுவோம். ஸோ மேலார பார்த்து கொண்டு போவோம். இந்த இதில் இருக்க தகவல் எல்லாம் உங்களுக்கு பிரயோசனமானது. இதுக்குள்ள இருந்து தான் கேள்வியோ மிக இலகுவான கேள்வி. ஓ உங்களுக்கான பரிசு வந்து நாங்கள் உடனடியாக தருவோம். அது மிக முக்கியமானது. நீங்க இதற்காக சுத்தி பாருங்க, உள்ளுக்கு சுத்தி பார்த்தீங்களன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நீங்கள் பரிசு வாங்கக்கூடிய ஆகலாக இருந்தால் கட்டாயம் பரிசு வாங்கலாம். மிக அரிய தகவல்கள் எல்லாத்தையும் நாங்கள் நிறைய மினக்கெட்டு தான் இதெல்லாம் செய்திருக்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் இது சென்றடைய பண்ணதுக்காக. உங்களுக்கு தெரியும் இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் வந்து எங்களோட பனையிலேயும் தான் செய்யப்பட்டது. பனை துணியாக கொள்வர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன பொருள் சொல்லுங்க அப்போ. அதாவது பரிய துணியாக கொள்வர் பழி நாணுவர். அவ்வளோ பெருசா யோசிப்பாங்க. பனி அளவுக்கு பணம் மிக உயர்ந்தது, அதே அளவுக்கு யோசிப்பாங்க. இல்ல அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் பனை தொடர்பான ஒரு குரல் வடமாகாணத்துல தான் மிக பெரும்பான்மையா இருக்குது. நாங்கள் அதை எல்லாரும் சேர்ந்து வந்து அதை நவீனமயப்படுத்த வேணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நிச்சயமா அது வந்து எங்களுக்கு தேவையான ஒன்று. வருங்கால பிள்ளைகளுக்கு இது கட்டாயம் தேவையானது. நாங்கள் வெறுமனே அமெரிக்காலேருந்து கோலா வாங்கி குடிச்சோன்னு இருக்கலாம். அதுன்னு இங்கேயே எல்லாம் செய்யலாம். இங்கேயே பிஸ்கெட் செய்யலாம். நாங்கள் பனையில் பிஸ்கெட் செய்திருக்கணும், பனையில் கேக் செய்திருக்கணும், பனையில் பன்னாட்டு செய்கிறோம், பானி பின்னாட்டு செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நாங்கள் அதில் பெரிய அலட்டி கொள்றதில்ல. அங்கே போய் டப்பாண்டு கேக்கை 1200 ஓட பண்ணி போட்டு வாங்கி வந்து சாப்பிட்றோம். அவ்வளவும் சீனி. இது பக்க விளைவு இல்லாது. நீங்கள் பனங்கட்டி சாப்பிட்டா பனங்கட்டி சாப்பிட்டா பக்க விளைவு இல்லாது. சுகர்காரரே அதை பாவிக்கலாம். மிக குறைஞ்ச அளவு தான் இருக்குது. அதுவும் குளுக்கோஸ் இல்லை. ஆனபடியால் அது நல்லது எங்களுக்கு. நாங்கள் அதை தவிர்க்கக்கூடாது. இப்போ நாங்கள் இதை அழிஞ்சு போக விட்டோமேன்னு சொல்லி சொன்னால் அது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் லக்கிய காலத்தில் இருந்து இது பனை இருக்குது எங்களோட. எங்கள் எல்லாருக்கும் சொந்தமான ஒரு விஷயம் தானே அது. ஓகே, கேள்வி கேட்கவா? ஒரு பனையில இருந்து எத்தனையாவது வயசுல வந்து பதநீர் எடுக்கலாம்? பனையின் எத்தனையாவது வருடத்துல பதநீர் எடுக்கலாம்? பதநீர் என்று சொல்ற இருக்கலாம். கல்லு அல்லது கருப்பணின்னு சொல்லுவேன். பதநீர் அதான் பனங்கட்டி செய்யறது இல்லை. அது வந்து பனையின் எத்தனையாவது வயசுல வந்து எத்தனையாவது வருடத்திலே அது பதநீர் சுரக்க தொடங்கும். 15 சரியான மரணம். கைதட்டி விடுங்க எல்லாரும் அவருக்கு. ஓகே, பரிசுதார் எப்படிங்க? ஓகே வாங்க. உங்களுக்கு 4 புத்தகமா? இதுல 2 நான் எழுதினது, 2 வந்து என்ன நண்பர் எழுதினது. நான் கஜனி. இது வந்து என்னென்னா சின்ன வெங்காயத்தில் தோல் உரிக்கிற மெஷின். இதில் வந்து இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து மெஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் நான் என்ன புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்டா, இதில் ஒரு ரோலர் ட்ரம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு உள்ள இந்த இதில் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாமலே இது ஆப்ரேட் ஆகும். இப்போ இதில் என்னென்னா ஒரு ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டிலை நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க இதில் யூஸ் பண்ணியிருக்க கியர் சிஸ்டத்தை கொண்டு இங்கே இருக்கிற உள்ளே இருக்க ப்ரஷ் வந்து ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகிக்க நாங்கள் வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயத்தை வந்து மேலே இந்த ரோலர் மேலே ஒரு டோர் மாதிரி இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணி நாங்கள் சின்ன வெங்காயத்தை போடல. இது இந்த ட்ரம்மும் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிக்க அந்த ஃப்ரிக்ஷன்னால் அந்த சின்ன வெங்காயத்தின் தோல் வந்து உரிபடும். என்னுடைய பேர் வந்து லூசியா. நான் வவுனியா திருநாவுக்குளத்துலேருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த வவுனியா கேம்பஸ் வளாகத்தில் வந்து விற்பனை கூடங்கள் அமைத்து விற்பனைகள் போய்கொண்டிருக்குது. இங்கே வந்து எங்களோட பொருட்களை வந்து நான் காட்சிப்படுத்த வந்திருக்கிறேன். விற்பனை இல்லை, காட்சிப்படுத்தல் தான். இதில் நான் இன்றைக்கு கலந்து கொள்ளிருக்கேன். நாளைக்கும் இதில் கலந்து கொள்ளுவேன்.
பொதுவாக நீங்கள் இந்த பனை உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதனூடாக விற்பனை பொதுவாக எப்படி இருக்குது இங்கே இல்லை பொதுவாக வெளியால் என்ன மாதிரி இருக்குது? நான் வந்து இப்போ செய்து கொண்டிருக்கேன் 2014 இருந்து. ஸ்டார்டில் கொஞ்சம் விற்பனைகள் குறைவாக தான் இருந்தது. இப்போ நல்ல விற்பனைகள் இருக்குது. மற்றது கேள்விகள் இதுக்கு அதிகமாக இருக்குது. என்ன உற்பத்தி செய்கிறதுக்கு தான் ஆட்கள் குறைவாக இருக்குது. உள்ளூர் மக்கள் இதை விரும்புகிறாங்க? இல்லை, எங்களோட உள்ளூருக்குள்ளே இல்லை, விருப்பம் இல்லை. இப்போ நாங்கள் அந்த சிங்கள சைட்டு அந்த அண்டாபுரம் கடந்தம் கொழும்பு வங்காளன்னு சொன்னால் நல்லா விற்பனை போய்க்கொண்டிருக்கு. மற்ற இப்போ வெளிநாட்டாக்களும் விரும்பி எடுக்கிறாங்க. ஓடஸ்களும் நிறைய வருது. அந்த பொறியியல் பிரச்சனை உண்டால அந்த ஓடஸ்களும் தடப்படுது. குறிப்பாக வவுனியா வட மாகாணங்களுக்குள்ள இந்த விற்பனையே இல்லைன்னு சுத்தமாக இல்லாண்டு இல்லை. அந்த நீத்துப்பட்டி இடியப்பத்தட்டு பாய் அதுகள் தான் இங்கால போய் கொண்டிருக்குது. மற்ற எங்களோட ஆக்களே எங்களோட பொருட்களை ஒரு அந்த விருப்பமில்லாத தன்மையிலானே பார்க்குறாங்க. என்னோட தெரியும் ஓலண்ட உடனே அவைகளுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கு போல இருக்கு. ஒளிரும் சூரியன் பத்திரிகை வெளியீடு கடந்த மாதம் 27ஆம் தேதி நூலகத்தின் மேல் மாடியில் வவுனியா நடந்தது. அப்போ நாங்கள் அந்த ஒளிரும் சூரியன் பண தொடர்பான பேப்பர் இருந்தபடியால் கொடுக்குற ஷோர்ட்டிட்டையும் ஜூஸையும் பண தொடர்பாக கொடுக்கணும்னு சொல்லி வவுனியாவில் இருக்கிற லூசியான்னு சொன்னேன். இப்போ கவிதா தலைமையில் இருக்க இவர்கிட்ட பனம்பாணி எடுத்து இப்போ கொண்டு நாங்கள் கொடுத்துருக்கா. அந்த பனம்பாணியையும் எடுத்து சவரிசியையும் காய்ச்சி ரொம்ப நல்ல ஜூஸ் ஒன்று வந்தா. அதாவது பனங்காய் பலகாரமும் ஜூஸும் தான் கொடுத்து அந்த நிறைய நிகழ்ச்சி செய்தோம். என்ன நாங்கள் இதோட இனிமேல் பனியோட தொடர்பான செயற்பாடுகள் ஈடுபடணும்னால் உணவுகள் கொண்டு வர பேக்குகள் எல்லாமே பனியோட தொடர்பான இருக்க வேணும். இப்போ ஒரு சந்தைக்கு போகிறவங்கள பார்த்தா அவன் கையில் பனியால் செய்த பேக் அப்போ லூசி ஆக்கட்டுலாம் இருக்குது. அந்த கொண்டு வந்தால் நாங்கள் அதுக்கு ஒரு சன்மானமாக ஒரு 1000 ரூபா அன்பளிப்பு கொடுக்கணும் பனியை பாவிக்கிறேன் அப்படின்னு செய்தால் நல்லன்னா நான் யோசிக்கிறது. பனங்களி பாயாசம் குடிக்கிறோமா? அக்கா இது பாயாசத்துல சுவை தானே இருக்கு, பனங்களில சுவையை காணலையே. பால் தேங்காய் பால் இருக்கு, தேங்காய் பால் விட்டு பனங்களியை காய்ச்சினா பனங்களில அந்த காரலை எடுத்து அந்த இப்ப குடிக்கல காரல் இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன கசக்குது அப்படின்னு சொல்லுவீங்க தானே. அப்ப நாங்க காரல் இல்லாம கொடுத்ததை நீங்க குடிப்பீங்க. ஆனா இல்ல இது சாதாரண பாயாசம் மாதிரி தானே இருக்கு. ஆனா உங்களோட வயிற்றுக்குள்ள போயிருக்குது, பனங்களையும் சேர்த்துதான் போயிருக்கு. அப்படியா? நம்புங்க. அந்த அதுல பனங்களியோட ஸ்பெஷலே அதுதான். நான் இப்போ நிறைய இடங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு நிறுவனங்களோட ஃபங்க்ஷனுங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் அவங்க இதை தான் சொல்லுவாங்க, காரத்தன்மை இல்லை கவிதாக்கா, என்ன காரணம் அப்படின்னு. சில பேருக்கு இப்போதான் தெரியும் தேங்காய் பால் விட்டால் பனங்களியில காரல் எடுபண்றன்ற விஷயமே. இப்போ இல்லை பொதுவாக சாடையா சரி அந்த பனங்களியில சுவையோடு இருக்க தானே இருந்தால் தானே அது நல்லா இருக்கும். என்னென்னா நீங்கள் இதை விரும்புகிறீங்க, நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்கன்னா அந்த காரல் இருக்கிறதால இந்த ப்ராடக்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது இன்றைய நேற்றைய பிரச்சனை இல்லை தானே. எனக்கு கிட்டத்தட்ட இது 15 வருஷ பிரச்சனை. நான் அதை தேடி எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு 10 வருஷம் ஆயிருக்கு. இப்போதான் அந்த காரல் இல்லாத தன்மை என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு, அதுவும் ஒரு வயசு போன அம்மம்மாட்ட கேட்டேன், ஏன் அம்மம்மா இந்த பனங்களில காரலை எடுக்கவே முடியாது, ஏன் புள்ள சொல்ற தேங்காய் பாலை விட்டு நீ காய்ச்சிப்பாரு அப்படின்ட்டா, தேங்காய் பால் விட்டு காய்ச்சினா பனங்களில காரல் இல்லை. இந்த நீங்க டிஃப்ரெண்டா சொல்றீங்க, நீ இது என்ன நார்மல் பனங்காய் பாயாசம் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு தானே சொல்றீங்க. நான் அதுக்குள்ள 1.5 லிட்டர் பனங்களி கலந்துருக்கேன். அப்படியா? 1/4 கிலோ சப்பரிசிக்கு நான் 1.5 கிலோ பனங்களி கலக்குறேன். இல்லை எனக்கு என்னவோ தெரியல, நீங்க சொல்றீங்க நான் கேட்குறேன். ஆனா நீங்க நம்பலாட்டி நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு நீங்க பாக்கல தானே. இதுல பக்கத்துல நான் கலக்கும் போது நின்ற ஒரு ஆளை நான் வேணா கூப்பிட்டு வர்றேன், லூசியாக்கா லூசியாக்கா. உங்களுக்கு தெரியாது தானே. இப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க, இதுல பனங்களி வாடை இல்ல அப்படி இப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நாங்க இதுக்குள்ள பனங்களி கலந்தமா இல்லையா அப்படி அவங்கள கேட்டீங்கன்னா தெரியாது பனங்களி. விளங்கல பனம் பாயாசம் சொன்னாங்க, ஆனா சாதாரண பாயாசம் மாதிரி தான் இருக்கு, அதான் கேட்குறேன். அப்படியா?
இல்லை நீங்கள் அந்த எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த பணம் அந்த சுவையை வந்து நீங்கள் கொஞ்சம் இல்லாமல் ஆக்குறதுக்கு எடுத்த முயற்சி ஓகே. ஆனால் அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே வலிச்சு எடுத்துடாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு விதத்தில் அது இருந்தால் தான் அது பணம் பாயாசம்னு சொல்லலாம். ஒரு உணவோட உண்மையான அந்த விஷயத்தை அப்படியே வச்சுக்கொள்ளணும், அதுதான் நல்ல. அது எனக்கு நீங்க சொல்ற விஷயம் ஓகே நல்லது. என்னன்னு கேளுங்க, நான் உண்மையான பணம் சுவை இருக்குமென்னு தான் உங்கள்ட்ட கேட்டேன். என்னன்னா எனக்கு இது நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் நல்லா. என்ன பிரச்சனைனா, நான் சமூகத்துல வேலை செய்ய எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அப்படின்னா நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும்னா ரெண்டா வச்சிருக்கணும். ஒண்ணு காரலோடு இருக்கிற மாதிரி தேங்காய் பழம் குறைச்சி வச்சிருக்கணும் அப்படின்னு. சரி அக்கா, இப்போ நான் சொல்ற கமெண்ட்ஸ் ஒன்றே தான். அதாவது இப்போ காரல் சாதாரணமான ஒரு பணம் உற்பத்தி பொருளை சாப்பிடக்குள்ள அதனுடைய சுவை வந்து 100% இருக்குண்டா நீங்கள் அதை ஒரு 50 குறைக்கலாம் அல்லது 40 குறைக்கலாம். 40 குறைச்சிட்டு 60% மற்ற சுவையை கொண்டு வரலாம். ஆனால் முழுமையாக இல்லாமல் ஆக்குறது ஆக்குனா எனக்கு தெரியல, நான் வேண்ட மாட்டேன். உண்மைதான். என்னண்டா நாங்கள் சில விஷயங்களை வந்து அதை கட்டாயம் யோசிக்கத்தான் வேணும். ரொம்ப நன்றி உங்களோட கமெண்ட்ஸுக்கு நன்றி. ஏன்னா நான் இனி காரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆளுங்க தேடி கொடுத்துட்டே இருக்கணும். ரெண்டாவது சரி, நான் சாதாரண பாயாசம் குடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு உண்மையில். சரிதானே? எங்களுடைய உள்ளூரில் கிடைக்கிற வளங்களை கொண்டு செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்கள், அதே மாதிரி உணவுப் பொருட்கள், என்ற கண்ணோட்டத்தில் செய்யப்படுற உற்பத்திகள் எல்லாத்தையுமே இன்றைய நாளில் காட்சிப்படுத்தியிருக்கோம். அயம் வந்து சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால் எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வியலில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும், அதே மாதிரி ஒரு கைவினை பொருட்களை வந்து இயற்கை ரீதியாக உற்பத்தி செய்கிற வண்ணத்திலையும் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அகப்பை அப்படியான விஷயங்கள். இது வந்து மூங்கிலில் செய்கிற ஒரு தண்ணீர் குவளை, தேநீர் குவளை, இடியப்ப உரல், பூவரசங்கட்டையில் செய்கிற இடியப்ப உரல், புல்லாங்குழல் இருக்குது. அதே மாதிரி மூங்கிலில் செய்கிற பேனை, யானை, இப்படி சில விஷயங்கள் இங்கால இருக்குது. சின்ன மாட்டு வண்டில், கப்பல், உப்பு சாடி, சிரட்டையில் செய்கிற உப்பு சாடி, உப்பு கசியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்குது. அதே மாதிரி விருதுகள் வழங்குறேன்னு சொன்னால் மூங்கிலில் செய்யப்படுற இப்படியான விருதுகள் இருக்குது, வாங்குறாங்க. கொஞ்சம் தெரிஞ்ச ஓரளவுக்கு பறவைகள் அந்த குருவிகளோட ஈடுபாடு உள்ளவங்க கொஞ்சம் கூடுதலாக இதுகளை வாங்குறாங்க. அயம் எங்களுடைய நிறுவனத்தின் பெயர் வந்து அயம், ஒரு தூய தமிழ் பெயராக தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு அயம்ன்றா ஒரு ஆங்கில பெயராக இருக்கும்னு யோசிப்பாங்க. அயமுக்கான அர்த்தத்தை தேடி கண்டுபிடிக்க விரும்புகிறவங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேடி கண்டுபிடிச்சு கொள்ளலாம். வணக்கம், என் பேர் வந்து சர்மிளா வசந்தராசா. நான் மட்டக்களப்பில் இருந்து வந்திருக்கிறேன், மயிலம்பாவலியில் இருக்கிறேன். நான் வந்திருக்கிறேன் ஹேண்ட் டச் ஹேண்டிகிராஃப்ட்ன்றது கூடாக வந்திருக்கிறேன். ஹேண்ட் டச் ஹேண்டிகிராஃப்ட் கூடாக கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட பெண்கள் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. தங்கட வீடுகளில் செய்கிறதோட நாங்கள் மட்டக்களப்பு மார்க்கெட்டுக்கு ஒரு சொப்பொண்டு வச்சிருக்கிறோம். இந்த பொருட்களை மார்க்கெட் பண்ணுறதுக்காக 6ஆம் நம்பர் கடை இருக்குது மார்க்கெட்டுக்கு. அதே நேரம் கச்சேரியிலையும் டூரிசம் சம்பந்தமான டூரிஸ்ட்டை கவரக்கூடிய பொருட்களை கச்சேரியிலையும் வச்சிருக்கிறோம். அங்கேருந்து தான் இங்கே காட்சிப்படுத்த வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் ஆரம்ப காலங்களில் இருந்த உற்பத்தி பொருட்களை, உதாரணத்துக்கு இந்த பண்ணில் பனையில் எல்லா வகையான இந்த கைவினை பொருட்களையும் தான் செய்கிறோம். ஆரம்ப காலத்தில் இது அகப்பையில் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணினாங்க. அது மாதிரி இப்போ நவீனத்துவத்திலையும் நாங்கள் சிலதை மாற்றிருக்கிறோம். இப்படியான பாக்ஸுகள் எல்லாம் செய்கிறோம். அடுத்தது இப்போ சாரி ஒர்க்குகள், இப்போ உதாரணத்துக்கு இந்த நான் கட்டியிருக்கிற சாரிலையும் பனை உள்ள ஒர்க்குகளை செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் சங்கிலியன் வலயம் ஆலோசனை பகுதிக்குள்ளே போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீர்த்திகா. நான் யாழ்ப்பாணம் கல்வியங்கடன்ற இடத்துல இருக்கிறேன். நான் பிளட் ஆர்ட், பென்சில் ஆர்ட், வால் ஆர்ட், கலர் பென்சில், சார்கோல், ஒரு ஓவியம் வரைகிறதுக்கான அனைத்து மீடியங்களினாலையும் என்னால் வரைந்து கொடுக்க முடியும். இப்போ உங்களுடைய அன்புக்குரியவங்க அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சொந்தக்கார யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று நீங்கள் செய்யணும்னு சொன்னால் இந்த கிஃப்ட் யூனிக்காக இருக்கும். பென்சில் ட்ராயிங் எந்த கம்ப்யூட்டரில் போட்டு செய்தாலும் அதோட ரியலிசம் பென்சிலில் செய்கிற மாதிரி வராது. அந்த ஒர்க் யூனிக்காக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மீடியத்துலேயும் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ எனக்கு இந்த வவுனியா யூனிவர்சிட்டியில் இந்த வளாகத்தில் எனக்கு அந்த ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் நான் என்னுடைய பிராண்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன்.
இது வந்து பிளட் ஆர்ட் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கூடுதலாக இந்த பிளட் ஆர்ட்டை விரும்புது. தங்களுடைய ரத்தத்தில் தங்களுடைய அம்மா அல்லது அப்பா, தங்களுடைய காதலன் தங்களுடைய அன்புக்குரியவர்களை வந்து செய்கிறதுக்காக பிளட் ஆர்ட் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இங்கே எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. ஒரு நபர் ஒருத்தர் வந்திருந்தார். எனக்கு யாரேவங்க என்னன்னு தெரியாது. நீங்கள் பிளட் ஆர்ட் செய்கிறீங்க, இன்லீகல் தானே அப்படின்னு கேட்டார். நான் வந்து பிளட்டை ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கட்டி வச்சு பிளட் எடுத்து நான் ஒர்க் பண்ணல, ட்ராயிங் செய்யலை. அவங்க விருப்பப்பட்டு கேட்குறாங்க. அதுக்கான நான் பாதுகாப்பு கவசம் எல்லாம் அணிஞ்சு தான் நான் அந்த வேலையை அதை இன்ஃபெக்ஷனோட ஒர்க் பண்ணுறது. இன்னொன்று பிளட் வந்து அவங்க தான் கொண்டு வந்துருப்பாங்க. நான் குத்தி எடுக்க போகிறதும் இல்லை, ஏன்னா நான் நர்சிங் படிக்கவும் இல்லை. இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு தெரியும் பிளட் ஆர்ட் செய்ய நான் இவ்வளோ சேஃப்டியாக செய்கிறேன். அவர் சொன்னார் இன்லீகல் அப்படின்னு. அப்போ இந்த நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இன்லீகலாக நடக்குது. நார்மலி கஞ்சா வியாபாரம் கூட உங்களுக்கு தெரியும். நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஆஸ் அ கேர்ளாக. இதுக்கு கீழே என்னென்ன கொமெண்ட் வருமோ தெரியா, வரட்டும், அதை யார் இன்னும் சொல்லட்டும். அந்த விஷயத்தை இன்லீகல்னு சொன்னால் பரவாயில்லை. அதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கஞ்சா கடத்துறது தெரியுது, எவ்வளோ பேரை பிடிக்கிறீங்க, அதெல்லாம் நடைமுறை சமூகத்தில் நடக்கிறது தெரியுது. ஒரு சுயதொழிலில் ஒரு பிள்ளை தானே முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்ய வரைக்கும் இந்த இடத்துல வந்து அதை சொல்கிறாங்க. நான் இதை வந்து பிரச்சனையாக பார்க்கல. அவர் சொல்லும்போது நான் எனக்குள்ள நான் ஒரு சவாலாக தான் எதிர்பார்க்குறேன். நான் அதுக்காக அவருடைய மைண்ட் அதுக்குள்ளே நான் போகலை. நீங்கள் நினைச்சு முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்களை ஊக்குவிக்க பாருங்க. எப்பவுமே டவுன் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்து வேணுமென்னா அந்த கஞ்சா வியாபாரியை போயிட்டு நீங்கள் டவுன் பண்ணினீங்கன்னா அவன் கட்டாயம் அந்த வியாபாரத்தை செய்யாமல் போனால் நிறைய குடும்பமும் வாழ, நிறைய இளைஞர்களும் ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏனெண்டா என்னை பொறுத்த வரைக்கும் பிளட் ஆர்ட்ன்றது வந்து ரத்தத்தில் செய்கிறதால எங்களுடைய காதில் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றது இல்லை. ஒரு யூனிக்கான ஒரு கிஃப்ட். என்னால் மட்டும்தான் இந்த பிளட்டை என்னுடைய கணவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத காட்டுறது. நான் இவ்வளவு காதல் வச்சிருக்கிறேன், அவரில் நான் இவ்வளவு லவ் வச்சிருக்கிறேன்றதுக்காக என் பிளட்டை வெட்டி முந்தையெல்லாம் வெட்டி காட்டுவாங்க. அதெல்லாம் இதுக்குள்ள விஷயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் மட்டும்தான் அவருக்கு இப்படி ஒரு யூனிக்கான கிஃப்டை கொடுக்க முடியும் என்றது. அது ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுக்கறதா இருந்தாலும், ஒரு ஃப்ரெண்டோ சகோதரமோ, அவ்வளோத்துக்கும் அவங்க ஒரு உயிருக்கு மேலான ஒரு நபர்ன்றதை ப்ரூவ் பண்ணுறது தான். அதுக்காக இவ்வளவு அன்பு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுன்றது இல்லை. இப்போ ரெண்டையும் குழப்பாமல் தெளிவாக இருந்தாங்கண்டா சரி. அடுத்ததான் நாங்கள் குளக்கோட்டன் வலயம் விவசாய உற்பத்திகள் பகுதிக்குள்ளே போகிறோமா? தேன் பிடிக்கிற யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு வியாபாரம் பண்ணுவோம். வியாபாரம் நடக்கிது. அப்படியா? அதான் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறீங்க? விலங்குல தேன் போடுற யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு வியாபாரம் செய்ய போகிறேன். வியாபாரம் வந்தது கொண்டு நடக்கல. அப்படியே பார்ப்போம். குழி போட்டு பார்ப்போம். என்னோட பேர் ஏகோபாலசிங்கம். நான் பவனியா சம்பளங்குளம் இருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் இந்த தேன் வளர்ப்பு திட்டம், அதுக்குரிய தேன் பெட்டிகள், அடுத்த வதைகள், குளிக்கிற மிஷின்கள், தொம்பேசியா, மாம்பழம், கொய்யா, தேன், இதுதான் எந்தெந்த உற்பத்தி தான் இந்த தேன் உற்பத்தி. சிலர் வந்து இங்கே சனங்கள் வந்து சும்மா சக்கரை பானிகள் அதுகளை தேன் 2500 3000 விற்கிற தேனை தான் வேண்டுதுகள். இது இந்த அருமை விளங்குது இல்லை சனங்களுக்கு. தேன் எடுக்கிறதுக்காக இந்த உடுப்பை தான் போட்டுக்கொண்டு நாங்கள் தேனை எடுப்போம். இந்த குழவியை கட்டால் க்ளவுஸ்கள் எல்லாம் அடிச்சோண்டு, ஹாம்பூட்ஸ் அடிச்சோண்டு, அப்படியே ஏன்ஸ் பண்ணி மாயின்னு தான் எடுக்கணும். எடுத்து இல்லாட்டி இது இல்லையண்டா தேன் குழவி எங்களுக்கு மூஞ்ச முறியெல்லாம் கிடச்சி காயமாக்கி விட்டுரும். இப்போ நாங்கள் வெள்ளாளன் வலயம் இயந்திர உற்பத்திகள் பகுதிக்குள்ளே போகிறோம். வசந்தையா முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறார். வச்சிருக்கிறாங்க என்னன்னு தெரியல, விளங்கப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. இது வந்து விஸ்வபிரதமா இன்ஜினியரிங் மில்லன் மெல்லாத்தில் இருக்குது, ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட். நாங்கள் வந்து எல்லா மிஷினரியுமே டிசைன் பண்ணி செய்கிறத நாங்கள் கூடுதலாக உள்ளூர் உற்பத்தியை கூட்டுவோம். நாங்கள் விவசாயம் சம்பந்தமான மிஷினரிகள், உள்ளூர் உற்பத்தியை பெருக்கக்கூடிய எல்லா மிஷினரிகளுமே எங்களோட பாவனையாளற்ற தேவைக்கேற்ற மாதிரி வேண்டிய அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி செய்து கொடுப்போம். அதாவது தென்னம் தும்பில் செய்கிறது, ஒரு தடியை வச்சு பிளான்ட் சப்போர்ட்டுக்காக செய்கிறது. இது இப்போ பிளான்ட் சப்போர்ட்டுக்காக, இப்போ இண்டோர் பிளான்ஸ் அப்படி நீங்கள் வச்சுருந்த இண்டோர் பிளான்ஸ்னால் நீங்கள் இண்டோர் பிளான்ஸில் இது பிளான்ட் சப்போர்ட்டுக்காக இந்த தடியை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ இதில் மணி பிளான்ட்ஸ் எல்லாம் இப்போ சுற்றி விடலாம், பரவாயில்ல அப்படி இருக்கா செய்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் JWG என்ற இலங்கையுமே இல்லை, சில இடங்களில் செய்யிருக்கிறோம். அந்த JWGன்னு சொல்கிறது வந்து ஜடம் வெட்டிங் ஏஜென்ட்ன்றது. இது வந்து தென்னையில் இருக்கிற வெள்ளை பூ என்ன ஈரு தானே, தென்னை வெள்ளை, அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். அதே போல் முளை இலைச்சுருட்டல் நோய், அதாவது உங்களோட தோட்டத்தில் இருக்கிற 90 விதமான பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்கானிக் மருந்து. இப்போ கெமிக்கல் அடித்து நஞ்சு விவசாயத்தை செய்வதை விட நஞ்சு இல்லாத விவசாயம் செய்யலாம். JWG வந்து ஒரு பெஸ்ட்டான மருந்து. இல்லைங்கிட்ட இருக்குது. 1 லிட்டர் வந்து 950 ரூபா.
இதில் வந்து நாங்கள் லேபிள்லேயே வந்து போட்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் அந்த என்ன மாதிரி கலக்கிற ரேஷியோலாம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதை வாங்கி கொண்டே அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் கால் பண்ணால் நான் டெலிவரி பண்ணுறோம் உங்களுக்கு. அதே போல் பொருத்துமா இல்லைம்மா, புழுக்கொடியல்மா, காளாங்கோப்பி, காடை முட்டை, கீழேயும் வந்து இந்த பசலைகள் இருக்குது. பழக்கரிசல், இலக்கரிசல், வேப்பிலை கரிசல், மீன் அமிலம் சொல்லி விதைகள் இருக்குது கீழே. அதே போல் இங்கே ரீச்சால் உற்பத்தி செய்யப்பட்ட சோப்புகள் இருக்குது, ஃபேஸ் பேக் இருக்குது, ஹேர் ஆயில் இருக்குது, கச்சான் இருக்குது. இன்றைக்கி வவுனியா பல்கலைக்கழகத்தில் வணிகம் பேசும் விழாவுக்கு வந்திருந்தோம். கிட்டத்தட்ட எல்லா நிலையங்களையும் சுற்றி பார்த்துட்டோம். நிறைய உற்பத்தி பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் தான் இன்றைக்கு கூடுதலாக இங்கே காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பொதுமக்களை இன்றைக்கு காண்றது குறைவு, காணலன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இங்கே வந்து புதுவிதமான உற்பத்தி பொருட்கள் இங்கே எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதுகளை வந்து மக்களோட பாவனைக்கு இலகுவாக கொண்டு வரதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வவுனியா பல்கலைக்கழகம் இன்றைக்கு இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு விடயமாக இதை நான் பார்க்குறேன். இங்கே வந்து பொதுமக்களும் வர வேணும், வந்து இதை பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வேண்டதோட இவங்களுக்கான ஒரு பரந்த சந்தை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதும் ஒரு தேவையாக இருக்குது. அதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கூட. இன்றைக்கு நாங்கள் சில பொருட்கள் வேண்டியிருக்கிறோம். என்னென்னு பார்ப்போமா? எடுங்க பார்ப்போம். ஆரோக்கிய போஷாக்கு சத்துமா, இதுக்குள்ள 5 விதமான தானியங்கள். இது ஒரு சத்துமா 500 கிராம், விலை வந்து 650 ரூபாய். இது டீ 50 கிராம், விலை வந்து 250 ரூபாய். தேனகத்தில் வந்து நாங்கள் தேன் வேண்டியிருந்தாங்க, இதில் விலை வந்து 1800 ரூபாய். உண்மையான தேன் தானாண்டு சந்தேகமாக இருந்தது. அதை உறுதிப்படுத்தினது இந்த தேன் எக்ஸ்பர்ட் இருக்காருல்ல, தேன் எடுக்கிறது அவர் தான். தேனண்டா இந்த தேனகம் வந்து என்னுடைய நண்பனுடைய நிறுவனம். அவன் வந்து கொஞ்சம் நல்லா செய்வான், தெரியும் எனக்கு. நம்பி வாங்கியிருக்கு. பின்னாட்டு வேண்டினாங்க. பின்னாட்டு இது வந்து எவ்வளவு? 200 ரூபாய். சரி, இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளலாம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், என்னுடைய யூடியூப் சேனல் தனோவியன். நாங்கள் இப்போ தான் இதை ஆரம்பித்து போய்கொண்டிருக்குது. கூடுதலாக நாங்கள் வந்து சினிமா சார்ந்த செயற்பாடுகள் எங்கள்கிட்ட உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரணமாக இப்போ ஒரு 500 தொடக்கம் 1000 பேர் தான் எங்களுடைய வீடியோஸை பார்க்குறாங்க. அது பிரச்சனை இல்லை. இதில் என்னென்னு சொன்னால், அந்த பார்க்குறாங்க கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒருக்கா பார்த்து செஞ்சு விடுங்க. இருக்கா? சரி, சந்திப்போம். சூப்பராக